பாதுகாப்பான புலம்பெயர் தொழில் தொடர்பிலான நடமாடும் சேவை காரதீவு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. மனிதவள அபிவிருத்தி தாபனத்துடன் காரதீவு பிரதேச செயலகம் இணைந்து குறித்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தன. பொதுமக்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகளும் இதன்போது வழங்கப்பட்டன. காரதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணன் தலைமையில் நடமாடும் சேவை இடம்பெற்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பெரிய கல்லாறு சூர்யா விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் கலாசார பண்பாட்டு விழா பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பொதுச்சேவை பேரவையின் செயலாளர் கலாநிதி மு கோபாலரட்னம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தமிழ் கலை கலாசார பண்பாட்டுடன் அதிதிகள் அழைத்து வரப்பட்டு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியோரத்தின் குருக்கல் மடம் ஏத்தாலை குளப்பகுதிக்கு வெளிநாட்டு பறவை இனங்கள் அதிக அளவில் வருகை தருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இயற்கையாக அமைய பெற்றுள்ள குறித்த பறவை சரணாலயத்துக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து பறவைகள் வருகை தருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழையினால் இரண்டாவது தடவையாக ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் ஆயிரக்கணக்கான வயல்காணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த வயற்காணிகளே பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். சாய்ந்தமருது பிரதேசத்தில் உள்ள உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரம் தொடர்பில் பொது சுகாதார அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தூய்மையின்மை, உணவுகளை கையாளும் முறை, அவற்றை காட்சிப்படுத்தும் முறை, குளிர்சாதன பெட்டிகளில் நீண்டகாலம் வைத்திருக்கின்றமை, சமையல் பாத்திரங்கள் என்பன பொது சுகாதார அதிகாரிகளினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன.